शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. பஞ்சதசி கிரந்தம் அதுல 9வது தியான தீப பிரகரணம். தியான தீப பிரகரணம் தீப பஞ்சகத்துல 4வது பிரகரணம் தியான தீப பிரகரணம். இந்த தியான தீப பிரகரணத்துல எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா சம்பாதி பிரம நியாயன விளக்க பார்த்து இவன் மணின்னு நினைச்சிட்டு போனான். ஆனா உண்மையிலேயே அது மணியாகவே ஆயிடுச்சு அப்படின்னு இது வரலாமோ இல்லையோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸாம்பிள் ஒண்ணு எடுத்துட்டாரு. அது மாதிரி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. ஏன் அதை ஜஸ்டிஃபை பண்றாரு அப்படின்னா அது மாதிரி பேசுற ஸ்ருதிகள்லாம் இருக்கு என்ன. அதனால எல்லா ஸ்ருதியும் ஐக்க கண்டியமாக ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு தான் சொல்றது. எல்லாம் பண்ணா கூட இதுவும் கிட்டத்தட்ட ஞானம் மாதிரியே இருக்கிறதுனால ஞானத்துக்கு இருக்கும் பேதம் இல்லாததுனால ஒரு பிரமம் இருக்கு அங்க. அந்த நியாயத்தினால இத ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. எப்படி அப்படின்னா உபாசனையானது டெஃபினட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும். உபாசனையினால மோட்சமானது கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. உபாசனையினால மேக்சிமம் அந்தகரண சுத்தி வரைக்கும் தான் கிடைக்கும். அதுக்கு மேல கிடைக்கிறதுக்கு வரத்துல அந்த உபாசனையால பிரம்மலோக பிராப்தி கிடைக்கும், கிரம முக்தி கிடைக்கும். அதுலயும் ஒன்னும் விவாதமே கிடையாது. ஜீவன் முக்தி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அங்க நமக்கு ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்றது, ஞானாதேவத்து கைவல்யம். அந்த ஞானத்தினாலதான் அஜ்ஞானம் போகும். ஞானம்ன்றது ஸ்ருதி பிரமாணம் தான். அந்த மகா வாக்கிய விசாரம் பண்ணியில யாருக்குமே வராது. மகா வாக்கிய விசாரம் பண்ணிதான் ஆகணும். ஒரு நிர்குண உபாசகன் பண்ணிட்டு இருக்கான், பிரம்ம உபாசனை பண்ணிட்டு இருக்கவனுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே அகம் பிரம்மாஸ்மி புத்தியில தானே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆச்சு, நல்ல பரிபாக்குவமாகி அது மகா வாக்கியத்தோட சேர்ந்து பண்ணும் போது அது லிபரேஷனை கொடுக்கலாம். அப்போ என்ன ஆச்சு, ஞானாதேவத்து கைவல்யம் தான். அது ஒண்ணு வேண்டாம், அதனால பண்ணான். சில சமயத்துல என்ன ஆகுதுன்னாக்க இவனுக்கு மேல்லோகத்துக்கு போகக்கூடியதான பிராப்தி கிடைச்சு அங்க போய் அந்த வேதாந்தத்துல மகா வாக்கிய விசாரம் பண்ணி அதுக்கப்புறம் லிபரேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டோம்னாக்க இப்போ இந்த சம்பாதி பிரபத்தை நம்ம சொன்னதை ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்றத சொல்றதுக்காக இப்படி போயிட்டே இருக்கோம். இதுதான் கரெக்ட். நம்ம இது மாறாம நம்ம போயிட்டே இருக்கோம், பேசிட்டே இருக்கோம் இல்லையா. இப்போ இது நடுவுல என்ன இருக்குங்க சார், இப்போ பகவத்கீதை எல்லாம் சொல்லியிருக்கேன் சார். ஆகும் பொழுது என்ன நினைக்கிறானோ அவன் மாதிரி தான் ஆகிறான்னு. அவன் நிர்குண பிரம்ம உபாசகனா இருக்கும் பொழுது நிர்குணமான ஒரு சொரூபத்தை அடைகிறான்னு சொல்றது தானே அப்ப நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்ற. எப்படி சகுன பிரம்மத்தை நினைச்சிட்டு பண்றோம், சகுன லோகத்தை அடைகிறானோ அதே மாதிரி நிர்குணத்தை பண்றது. ஆமா, நிர்குணத்தை அடைகிறார்னு சொல்றது மோட்சத்தை அடைகிறாருன்ற அர்த்தம் தானே துணிக்கோங்க அப்படின்னா ஆமா அப்படிதான் வருது. ஏன்னா நித்திய நிர்குண ரூபம் தது நாம மாத்திரேன கீயதாம் அர்த்ததா மோக்ஷயே வைஷா சம்வாதி பிரமவத் மதா அப்படின்னா. அதாவது நித்திய நிர்குண ரூபம், நித்தியமாயும் நிர்குணமாகவும் இருக்கக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடியது வேறு மாத்திரத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்படின்னா தத்ருது நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவன் என்ன நினைக்கிறானோ அதே மாதிரியே ஆகிறான். அந்த நியாயத்துக்கு பேரு தத்கிருது நியாயம். என்ன அவன் நினைக்கிறானோ கிருசு என்ன உபாசனை பண்ணிக்கணும் அது மாதிரியே ஆகிறான் அப்படின்ற ஒரு இதுல அவனுக்கு மோட்சமும் கிடைக்கிறதுன்னு சொன்னா ஒண்ணு தப்பு இல்லை. சம்பாதி பிரமனாய அது வருகிறது. எப்படி அப்படின்னாக்க ஞானத்தினாலதான் மோட்சம்னு சாஸ்திரம் சொல்லும் போது உபாசனையினால மோட்சம் எப்படி ஏற்படும் அப்படின்னாக்க இந்த உபாசனையானது ஞானத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக மோட்சத்தை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம இன்டர்பிரட் பண்ணிட்டோம்னு வச்சுங்க, ஒரு விரோதமும் இல்லை. ஆனா விசாரம் செய்யாம ஞானம் ஏற்படுமா அப்படின்னாக்க அது நிச்சயமா ஏற்படாதுதான். இந்த உபாசனைக்கு ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய யோகியத்தை விசாரம் செய்யாம ஞானம் ஏற்படாது, ஆத்ம ஞானம் வராது, அதுவும் ஒத்துக்கிறோம். ஆனா உபாசனைக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கான்னா
என்னன்னாக்க லிபரேஷனை கொடுக்கக்கூடிய சக்தி இல்லையே தவிர உபாசனைக்கு ஞானத்துக்கு யோக்கியத்தையை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படின்றத நரசிம்ம தாபனி உபனிஷத்துல ரொம்ப கிளியராவே சொல்லியிருக்கிற காரணத்தினால இத நம்ம என்ன பண்ணா சம்பாதி பிரமத்தோட லிங்க் பண்ணி பார்த்தோம்னாக்கா அது சரியா போயிடும் இல்லையா. அவனுக்கு இங்கேயே அது சம்பாதி பிரமஞாயன ஞானமானது அந்த யோக்கியத்தையில இருந்து நழுதி ஞானமாக பரிமளிச்சு அவனுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். இல்ல ட்ரைனிங் விச் இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. அது என்னன்னா அவன் பிரம்மலோகத்துக்கு போவான். பிரம்மலோகத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பிரம்மா முதலியவர்களால அவன் பாடம் எடுக்கப்படுவான். அப்படி பாடம் எடுக்கப்பட்டு அந்த இடத்துல அவனுக்கு சாட்சாத்காரம் அவன் அந்த கல்பம் இருக்கிற வரைக்கும் அவன் ஜீவன் முக்தனா அங்க இருப்பான். அந்த கல்பம் முடியும் பொழுது அவன் திருப்பி எப்படி இருந்தாலும் அவன் திருப்பி இந்த ஊருக்கு வருதல். இதுதான் சாஸ்திரத்துல கிளியர் கட்டா பிரஷ்ன உபனிஷத்துல, நரசிம்ம தாபனி உபனிஷத்து, அப்புறம் வியாபார உபனிஷத்து, கட்டோபனிஷத்து, இப்படி நிறைய இடத்துல இதுக்கான பிரமாணங்கள் நமக்கு இருக்கு. அந்த பிரமாணங்களை எல்லாம் எடுத்து காமிக்கணும்னு ஆசைப்படுறாரு இல்லையா. வித்யாரண்ய சுவாமிகள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொன்னான்னாக்க நான் ஒன்னும் சும்மா சொல்லல, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம்னா அதான பிரகரண கிரந்தத்தினுடைய வேலை என்ன, நம்மளுடைய உபனிஷத்துக்கள்லாம் என்ன சொல்றதோ அது நம்ம இப்படி சேர்த்து சேர்த்து பார்த்து உபாசனையினால மோட்சம் ஏற்படும் எங்கேயும் சொல்லப்படவில்லை. ஆனா உபாசனையானது ஞானத்தை உண்டு பண்ணி அதன் மூலமாக மோட்சத்தை கொடுக்கலாமே அப்படி சொன்னாக்க ஒரு விரோதம் இல்லையே. ஏன்னா இந்த ஸ்ருதிகள்லாம் அந்த அர்த்தத்துலதான் மோட்சன்றத சொல்றது, இந்த நரசிம்ம தாபனி உபநிஷத்தெல்லாம். ஆனா விசாரம் செய்யாம ஞானம் ஏற்படாது, ஆனா உபாசனையினாலும் ஞானம் ஏற்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உபாசனையானது ஞானமா பரிமளிச்சு அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. அது நியாயமா அது உபாசனையானது அப்படியே ஞானமா பரிபலிக்கிறதுன்னு ஒத்துக்குங்கள. அப்படி சொன்ன ஏன் அதுக்கு பிரமாணங்கள்லாம் இருக்கு. சம்பாதி பிரமஞாயன் அது ஆகுதுன்னு ஒத்துக்குங்க. இல்ல இஷ்டமில்லை அப்படின்னு சொன்னா இவனுக்கு நிச்சயமா மேல்லோக பிராப்தி இருக்கு, கிரமமுக்தி பழக்கமாக இது இருக்கு. உபாசனையானது கிரமமுக்தி பழக்கமாக இருக்குன்னு சொல்றதுல ஒரு விவாதமும் நமக்கு கிடையாது. அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஸ்ருதியினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்னால தெரியுது அப்படின்னு சொல்லி பிரமாணமாக இப்ப நரசிம்ம தாபனி உபனிஷத்தை திருஷ்டாந்தமா வச்சுட்டு அவர் சொல்ல போறார். தத் சாமர்த்தியா ஜாயதே தீஹி மூலா வித்யா நிவர்த்திகா அவிமுக்தோபாசனேன தாரக பிரம்ம புத்திவது அப்படின்னு போன தடவை பார்த்தோம். 40வது ஸ்லோகம். தத் சாமர்த்தியா என்ன சாமர்த்தியம்? இப்ப நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? நிர்குண உபாசனையை பத்தி பேசணும். நிர்குண பிரம்ம உபாசனையினுடைய சாமர்த்தியத்தினாலேயே அவனுக்கு தீஹி அந்த கடைசிய அகண்டாகார ஜீவ பிரம்ம ஐக்கியமாக இருப்பதற்கு உண்டான தீயானது வருகிறது. அந்த தீயானது அவனுக்கு என்ன பண்றது? மூலாவித்யா நிவர்த்திகா, இந்த ஞானமானது இட் டேக்ஸ் பிளேஸ் இல்லையா. அது மூல வித்தியை மூல அவித்தியை அது போக்கடிக்கக்கூடியதா ஞானமாக இது இருக்கிறது அப்படின்னு புரியுதா. மகாவாக்கிய சகித விசாரணேன்னு அவன் பண்ணுகின்றானே ஆனால் அது ஜீவன் முக்தி பழக்கமாக ஆப்போது. அப்படி இல்லையானால் அவனுக்கு பிரம்மலோகத்துல போய் அந்த தீயை உண்டு பண்ணி அவனை முக்தனாக ஆக்க போறது. அந்த ஆங்கிள் நிற்கிற உபாசகனுடைய விபாசகனானவன் மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்றது என்ன தப்பு அப்படின்றது சொல்லலாமே, கரெக்ட் தானே அப்படின்னு சொன்னார். இது எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். அபிமுக்த உபாசனேன தாரக பிரம்ம புத்திவது அப்படின்றார். அவிமுக்த உபாசனம் அப்படின்னு ஜாபால உபனிஷத்துல சொல்லிருக்கு. முதல் அத்தியாயத்திலையும் 2வது அத்தியாயத்திலையும் ஜாபால உபாசனை ஜாபால உபனிஷத்துல அவிமுக்த உபாசனையை பத்தி சொல்லியிருக்கு. அவிமுக்த உபாசனை அப்படின்னா அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்னு சொன்னா காசி அப்படின்னு அர்த்தம். அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்னு சொன்னாங்க காசி அப்படின்னு அர்த்தம். இந்த காசியில காசிக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க காசிக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு வாரணாசி அப்படின்னு பேரு. காசின்னு சொல்லலாம், வாரணாசி அப்படின்னு சொல்லலாம். அப்போ
பிரம்மாஜியானவர் சதுர்முக பிரம்மாவானவர் யாக்கியவல்கியரை பார்த்து இந்த அவிமுக்த கஷேத்திரத்தை பற்றி கேட்கிறார் இல்லையா. அதான் கஷேத்திரம் அந்த குருக்ஷேத்திரமாச்சே அப்படின்னாரு. குருக்ஷேத்திரம் அப்படின்னு அவர் அதை ரெஃபர் பண்ணி அந்த உபாசனையை பற்றி கேட்டு இருக்கும் பொழுது பிரம்மாவானவர் இந்த அவிமுக்த உபாசனையினால ஞானம் வருதுன்னு சொல்லுங்க. இது எப்படி கஸ்மின் பிரதிஷ்டிதே இது அப்படின்னு கேட்டார். எதுல வந்திருக்கு அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார் வருணாயாம் நாசியாம் சமத்தியே அப்படின்னு சொன்னார். வருணன் அப்படின்னு ஒரு நதி, அசின்னு ஒரு நதி, அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கஷேத்திரத்துக்கு பேர் வாரணாசி அப்படின்னு பேர். இன்னொன்னு வருணம் அப்படின்னு சொன்னாக்க இந்த 2 புருவங்கள், நாசிக்கான அந்த மூக்கு, 2 புருவங்களும் மூக்கும் சேரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு பேரு ஆக்ஞா சக்கரம் பேரு. இதுக்கு பேரு அவிமுக்த கஷேத்திரம் அப்படின்னு பேரு. இதுதான் அவர் குருக்ஷேத்திரம் அப்படின்ற கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்துல ஜீவபுரம் ஐக்கியமாக உபாசனை பண்ணுகிறவனுக்கு இந்த ஆக்ஞா சக்கரத்துல அந்த சந்தியில ஐப்ரோஸும் நோஸும் இருக்கக்கூடிய சந்தியில யார் ஒருவன் உபாசனை பண்றானோ அவனுக்கு 2 தளங்களோடு இருக்கக்கூடியதான ஆக்ஞா சக்கரம். 2 தளங்கள் தான் அங்க இருக்கு. உபாசகர்கள் இந்த மாதிரி தான் ஒத்துட்டு இருக்காங்க யோக சாஸ்திரத்துல. குரு சிஷ்யன் 2 பேர் இருக்காங்க. 2 பேருக்கும் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் வரும்போது குருவும் ஜீவனும் மெர்ஜ் ஆயிடுறாங்க. அங்க ஆன பிறகு அவர்கள் அதுக்கு மேல இருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்துக்கு அடைகிறார்கள். அங்க அந்த யோக சாஸ்திரம் படி அங்க சுதாசின் போர் மத்திய அந்த அமிர்தத்துவத்தை அமிர்த ரசத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. அதே மாதிரி இங்க எப்படி இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு என்ன புரிஞ்சுக்கிறதுன்னா தத்துவமா புரிஞ்சுக்கணும்னா இந்த வருணனால சர்வான் இந்திரிய கிருதான் தோஷானு நாசயதி. இடத்துல அவன் உபாசனை பண்ணுவதன் மூலமாக அவனுடைய இந்திரியத்தினால செய்யக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நாசமாகிறது இந்த உபாசகனுக்கு. இன்னொன்னு இந்த நாசியும் அதுல சேர்ந்து இருக்கிறதுனால அது என்ன பலனை கொடுக்கிறது? சர்வான் இந்திரியத்துதான் பாபான் நாசயதி. பாபங்கள் போயிடுறது, இந்திரியத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் போயிடுறது அப்படின்னு ஒண்ணு. இந்த ஸ்தானத்துல என்ன முக்கியமா இருக்கு அப்படின்னா மோட்சத்துக்கு அருகனாக ஆகி பிரம்மலோகத்துக்கு போய் விடுகிறான் அப்படின்ற அர்த்தத்துல அது வருகிறது. அதே மாதிரிதான் இதை எப்படி சொல்றது அப்படின்னாக்கா அந்த ஜாபால உபனிஷத்துல அவிமுக்த உபாசனேன தாரக பிரம்ம புத்திவது அப்படின்னாரு. அவிமுக்தத்தை அவிமுக்தத்துல பிரம்மத்தை உபாசிப்பதன் மூலமாக அல்லது அவிமுக்தம்னு சொன்னாக்க காசியில இருக்கக்கூடிய விஸ்வநாதனை உபாசனை பண்ணுகின்ற காரணத்தினால் அவனுக்கு என்ன ஆகுது? தாரக பிரம்ம புத்திவது அப்படின்னாரு. தாரக பிரம்மம் ஞானம், தாரக பிரம்மம் நம்மளை காப்பாற்றக்கூடிய இந்த சம்சாரத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதான அந்த பிரம்ம புத்தியானது அங்கே ஏற்படுகிறது அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் அங்க போய் சாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் இந்துக்களுடைய ஒரு ஆசையும் என்ன, வாரணாசி கஷேத்திரத்துல போய் தன்னுடைய உயிரை விட்டுட்டாங்கனாக்கா அங்க சிவனானவர் அவருடைய காதல உபதேசம் பண்றார். ஆகையினால அங்க செத்து போறவர்கள் எல்லாம் ஞானியாதான் செத்து போறாங்கன்னு இன்னைக்கும் நினைச்சுட்டு அந்த பாடி போகும்போது எல்லாரும் தூக்கி ஒரு நிமிஷம் அதை தூக்குவாங்க. ஏன்னா இவாளுக்கும் அந்த புண்ணியமானது ஏற்படும். ஒரு மனுஷனானவர் அவர் பிரம்மலோகத்துக்கு போறார் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஞானியானவர் பிரம்மலோகத்துக்கு போறார், அவர் திருப்பி இந்த ஊருக்கு திருப்பி பார்க்க மாட்டார் அப்படின்னு காசியில இறந்தவன் திரும்பவும் இந்த பூலோகத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்ற உபனிஷத்துலாம் இதெல்லாம் என்ன அர்த்தத்துல சொல்றதுன்னாக்க, இப்படி யார் ஒருவன் வாரணாசியில உபாசனை பண்றானோ, நிர்குண பிரம்ம உபாசகனாக இருக்கிறானோ, அவனுக்கு அந்த சிவனாலேயே உபதேசம் செய்யப்பட்டு அவன் ஞானமாகி அவன் உயிர் விழுவதற்கு முன்னால் ஜீவன் முக்தியாக ஆகிறான். அல்லது இவருடைய உபாசனையின் மூலமாக இவன் பிரம்மலோகத்துக்கு போய் அங்க போய் மகா வாக்கிய விசாரணத்தை பற்றி அவன் லிபரேஷனை அனுபவிக்கிறான். அவன் திருப்பி இந்த ஊருக்கு வருவதில்லை அப்படின்னு ஒரு விஷயம் அங்க சொல்லியிருக்கு. இதே மாதிரிதான் இல்லையா இந்த சாமர்த்தியாது, இந்த உபாசனா சாமர்த்தியத்தினால தீகி அகண்டாகார புத்தியானது ஏற்படுகிறது. ஜீவ பிரம்ம ஐக்கியமான
தெரிகிறது. அதனால அவனுடைய மூலாவித்யானது நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி புரிஞ்சுட்டா சரியா போயிட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு கதை. அவர் எதை சொல்றதுக்கு வந்தார் அப்படின்னாக்க, நரசிம்ம தாபனீய உபனிஷத்துல ஒரு 3 இடம் இருக்கு. 5வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகம் மந்திரம், 7வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகம், 8வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகம். இது எல்லாத்துலயும் என்ன சொல்றதோ அத அவர் என்ன பண்ணார், சுருக்கமா வித்யாரண்யர் என்ன பண்ணார், அதுல இருக்கக்கூடிய கஷ்டான வார்த்தையை மட்டும் எடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்லோகமா போட்டார். இது வெறும் இந்த ஸ்லோகத்தை படிச்சா நமக்கு ஒன்றும் புரியாது. இதுக்கு பின்னாடி இப்படி இருக்குன்னு இந்த வியாக்கியான கர்த்தாக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதெல்லாம் தாபனீய உபனிஷத்துல 5:3, 7:3, 8:3 சொன்ன விஷயங்களை அவர் அப்படியே இங்க ஸ்வீகாரம் பண்ணியிருக்காரு. சோகாமோ நிஷ்காமயிதி அசரீரோ நிரேந்திரியா அபயம் ஹி முக்தத்வம் தாபனீயே பலம் ஸ்ருதம். இதுதான் ஸ்லோகம் 41வது ஸ்லோகம். சோகாமோ நிஷ்காமயிதி அசரீரோ நிரேந்திரியா அபயம் ஹி முக்தத்வம் தாபனீயே பலம் ஸ்ருதம். இப்ப சாதாரண அர்த்தம் பாருங்க. ஓ காமஹா நிஷ்காமஹா, ஆசையற்றவனாக அவன் எல்லா ஆசையும் விட்டவனாக இருக்கிறான். அசரீரஹா நிரீந்திரியஹா, சரீரத்திலிருந்து விடுபட்டு சரீரம் இல்லா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களிலிருந்து விடுபட்டவனாக நிரீந்திரியனாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவன். அபயம் ஹி, அவன் அபயமான ஒரு நிலை, அபயம் பிரதிஷ்டிதாம் விந்ததே அப்படின்னு சொல்ற மாதிரி அபயமான நிலையை அடைக்கிறான் அப்படின்றதான முக்தத்துவம். இதுதான தாபனீயத்துல இந்த பலமானது கிளியராக சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்படி இதை நம்ம புரிஞ்சிருந்தோம்னா இது எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, சோ காமோ நிஷ்காமா பிரகாமா ஆத்மகாமஹா தஸ்ய பிராணாஹா உத்ராமந்தி அப்படின்னு நரசிம்ம தாபனி உபநிஷத்துல இப்படிப்பட்ட உபாசகனானவன், நிர்குண உபாசகனானவன் உலக பொருள்களில் எல்லாம் ஆசையற்றவனாக இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, நிஷ்காமஹா ஆசை அற்றவனாகவும் ஆசைகளை விட்டவனாகவும் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் எதெல்லாம் அடையமோ அதையெல்லாம் இந்த உபாசனையினாலே அடைத்தவன்ற ஒரு கண்டென்ட்மெண்ட் அவனுக்கு வந்தது. ஆப்த காமனாக இருக்கிறான். எப்படி சார் அவனுக்கு ஆப்த காமன் எனக்கூடிய நிலையானது ஏற்பட்டது என்ன கேட்டா, ஆத்ம காமனாக இருந்த காரணத்தினால். இருந்து நம்ம சாதாரணமா வேதாந்தத்துல எல்லாரும் ப்ரே பண்றதுக்கும் வேதாந்த கிளாஸுக்கு வர ஆரம்பிச்ச உடனே நம்ம பகவானை ப்ரே பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. எல்லாரும் பகவானை ப்ரே பண்ணோம்னா எப்படி ப்ரே பண்ணுவான், அம்பால ப்ரே பண்ணோன்னா எனக்கு அதை கொடு இதை கொடு, பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ வேதாந்த கிளாஸுக்கு வரவன் என்ன ஆகணும், எனக்கு ஞானத்தை கொடு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா. அவன் கேட்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவனுக்கு விஷயம் தெரியாது. என்ன ஆத்மாவை கேட்கணும், என்னை எனக்கு கொடு இல்லையா. ஏன்னா எல்லாம் கண்டுபிடிச்சு நான் இப்படி தேடி போய் எது ஜீவன் கண்டுபிடிச்சு, இப்படி போய் வேதாந்தத்துல எது ஈஸ்வரன் கண்டுபிடிச்சு, ஜீவ தத்துவமும் ஈஸ்வர தத்துவம் ஒண்ணுதான், இருக்கிறது ஒரு ஆத்மா தான் அப்படின்னு ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா என்ற நாலேஜ் வந்ததுனால இப்போ அவனுக்கு என்ன தெரிஞ்ச ஆத்மவித்து பிரம்மேவ பவதி அப்படின்னு தெரிஞ்சதுனால, ஆத்மாச்ச பிரம்மா அப்படின்னு தெரிஞ்சதுனால தத்துவமசி பிரக்ஞானம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, அயம் ஆத்மா பிரம்மா இப்படின்ற வாக்கியம் மகா வாக்கிய உபதேசங்கள்லாம் கேட்டதுனால அவன் என்ன பண்றான், ஆத்ம காமனாக மாறுகிறான். ஆத்ம காமனாக ஆகிவிட்டால் ஆப்த காமனாக ஆகிறான். அப்ப நிஷ்காமனாக ஆகிறான். அப்போ அகாமனாக அவன் இங்கேயே அவன் ஜீவன் முக்தியை அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி அடுத்தது அசரீரோ நிரீந்திரியா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன சொல்லிருக்க, அங்க 7:3 என்ன சொல்லிருக்குன்னா, ஆத்மனா ஏவ அசரீரா நிரீந்திரியா அப்ராணஹா சச்சிதானந்த மாத்ரஹா சஹா பவதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அசரீரம் அவனுக்கு இந்த சரீரங்கள் பற்றுல அவனுக்கு தெரியுது. காரண சரீரா சின்னஹா அப்படின்னு தெரியுது. அவனுக்கு எப்படி இந்த முஞ்ச பொருள்ல இருந்து அவனை புகழா மாதிரி அவனுடைய ஆத்மாவை இந்த உலகத்திலிருந்து
பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த ஈர்க்க எப்படி தர்மத்தை அந்த வைதிக வாத்தியார் பண்றாரோ அந்த மாதிரி இவன் இந்த உடம்புல இருக்க அந்த ஆத்மாவை தனியே பிரிச்சு பார்க்கக்கூடியதான ஒரு அறிவானது இவனுக்கு ஏற்படுகிறது இல்லையா அப்படின்னு சொன்ன அவனுக்கு அசரீரஹா, அவன் நிரீந்திரியா, இந்திரியங்களுக்கு வசப்படாமல் இருக்கிறான், பிராணனுக்கு வசப்படாமல் இருக்கிறான், அவன் சத்து ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கிறான் அப்படின்னு இந்த உபாசகனுக்கு இந்த பலனை சொல்லிருக்கு. முதல்ல அவனுடைய பிராணம் எங்கேயும் வெளியில போறதில்ல, அவனுக்கு ஆத்மாலதான் ஆசை இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரீரமற்ற இந்திரியமற்றதான ஒரு நிலையை அடைகிறான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேல போய் அபயம் ஏதத் பிரம்ம அபயம் ச பிரம்ம பவதி அப்படின்னு சொல்லி அபயமான ஒரு நிலையை அவன் அடைகிறான். அவனுக்கு இரண்டாவது பொருள் இருந்தாதான் பவதி, இரண்டாவது பொருள்னு ஒண்ணு இருக்குமே, ஆனால் அவ பயம் டிஸ்டர்பன்ஸ் வரும், என்னை விட வேறானவனாக இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் வரும். நல்லவரா கெட்டவரா, கருப்பா சிவப்பா, ஆம்பளையா பொம்பளையா, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன? இரண்டாவதான ஒரு பொருள். இரண்டாவதான ஒரு பொருள் இல்லை என்று ஆகிவிட்டானே, ஆனால் அவனுக்கு அபயமான நிலை வருகிறது. இது இந்த நிர்குண உபாசகருக்கு வருவதாக இந்த நரசிம்மதாபினி உபநிஷத்துல பலமானது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டேன். பாருங்க, இதெல்லாம் நீங்க சொல்ற என்னெல்லாம் ஞானத்தினால மகா வாக்கிய விசாரத்தினால வருகிறதோ அது எல்லாமே அவருக்கு யோசனையினால வருதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளியர் கட்டா தாபனிய உபநிஷத்துல போய் படிச்சு பாருங்க. 5, 6 இல்லையா, 7, 3, 8, 3 இதுல எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா நீ என்னெல்லாம் சொல்றீங்களோ ஞானிக்கு சொல்றீங்களோ அதெல்லாம் உபாசனுக்கு சொல்லியிருக்காரு. அவருக்கு அகாமஹா நிஷ்காமஹா ஆப்த காமஹா ஆத்ம காமஹா பிராணாஹா உத்கிராமந்தின்னு சொன்னதோ ஆத்மனாயேவ அப்படின்னு சொல்லி அசரீரஹா நிரீந்திரியா அப்ராணஹா சச்சிதானந்த மாத்திரஹான்னு வேற சொல்லியிருக்காரு. அபயம்னு சொல்லி பிரம்ம பவதின்னு வேற சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னதுனால இதெல்லாம் என்ன பலனாக தெரியுதுங்களா? நிர்குண உபாசகனுக்கே இந்த பலன் ஞானம் தான் பலன், ஞானியாக இருக்கக்கூடிய பலன் அப்படின்னு சொல்றது. இதை எப்படி நம்ம சமஞ்சசப்படுத்துறது அப்படின்னு கேட்டா அதுக்கு இப்ப அடுத்ததுல பதில் சொல்ல போறாரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க. 142ல உபாசனஸ்ய சாமர்த்தியாது வித்யோத்பத்திப்பவேது, உபாசனையினுடைய சாமர்த்தியத்தினாலேயே தத் சாமர்த்தியாத் ஜாயதே தீஹி மூலா வித்யா நிவர்த்திகா. உபாசனையினுடைய சாமர்த்தியத்தினாலேயே அவனுக்கு விசாரம் செய்யாமல் ஞானம் ஏற்படும். உங்களுடைய பிரச்சனை அதுதானே. இந்த உபாசனைக்கு அந்த ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய யோக்கியத்தை சொல்லி அந்த ஞானத்தை ஏற்படுத்திக்கிற யோக்கியத்தினால அவனுக்கு ஞானமானது கிடைக்கப் பெறுகிறது. அந்த ஞானமானது எதனால கிடைச்சது? இந்த உபாசனசிய சாமர்த்தியத்தினாலதான் அது கிடைச்சது. அதனால வித்யோத்பத்தி பவே, வித்யோபத்தியானது ஏற்படலாம். ஆகையினால நீங்க சொன்ன மாதிரி அப்படி புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய கவலை என்ன? நான் எப்பந்தா வித்யதேய நாய அப்படின்னு சொல்லி கேட்டார். வேற வழியே இல்லைன்னு சொல்லி ஞானத்தினால மட்டும்தானே முக்கியம் வரும். நீங்க என்ன திடீர்னு எடுத்துட்டு உபாசனையினால முக்கியம் சொல்றீங்களா? உபாசனையினால ஒரு யோக்கியத்தை யோக்கியத்தினால அந்த ஞானமானது அவனுக்கு குறிக்கிறதுன்னு வச்சுட்டு இல்ல இங்க குறிக்கலையா, மேல போயிடறாங்க, அங்க போய் அந்த ஞானம் அதனால குறிக்க போகிறது. அந்த அர்த்தத்துல இங்க சொல்லியிருக்கு. இவனுக்கு கிரமமுக்தி அர்த்தத்துல அங்க சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் இவனுக்கு ஆப்த காமனாக இருக்கிறான், அவனுக்கு தஷ்ய பிராணாக கிராமந்தி சச்சிதானந்த மாத்திரஹா அவன் பிரம்ம பவதி இப்படின்னு சொன்ன இடத்துல தான் நீங்க கிரமமுக்தி பழக்கமா குறிச்சிட்டீங்கன்னாக்க ஒரு பிரபலமும் கிடையாது. சத்திய முக்தி இங்க இருந்தா கிடைக்க போறது, இல்லைன்னா கிரம முக்தி கிடைக்க போறது. அந்த ஆங்கிள் இதெல்லாம் லிபரேஷனை கொடுக்கறது, லிபரேஷனை கொடுக்கறது இந்த உபனிஷத்தெல்லாம் சொல்லிருக்கு. அப்படி தெரிஞ்சதுனால நீங்க சொன்னதுக்கு ஒண்ணு நான் விரோதமா சொல்லவே, நாண்ய பந்தா வித்தியதே ஏத சாஸ்திரம் நைவ விருத்தியதே, இதுக்கு ஒரு விரோதமும் இல்லப்பா, இது அவ்வளவு ஈஸியா அவனுக்கு அங்க போய் வந்துடுறது அப்படின்னு வச்சிட்டு இருக்க. ஞானமானது வந்துடுறதுன்னு வச்சுட்டா எங்க உங்களுக்கு விரோதமானது? சாஸ்திரத்துக்கு விரோதமா வந்ததுனால சாஸ்திரத்துக்கு விரோதமா வரல. இல்லைன்னாக்க நான் இன்னொரு நியாயமோ சம்பாதி பிரம நியாயன்னு அது ஞானமா பரிமளிக்கிறது. அந்த ஞானத்தினாலதான் அவனுக்கு முக்தி வருது. ஞானாதேவதி கைவல்யத்துல நான்
வழி இல்லன்றதையும் ஒத்துக்கிறார். உபாசனையினால உபாசனையினால ஞானம் ஞானத்தினால ஆனால் நான் எப்பந்தா வித்தியதேனா என்ற ஸ்ருதியும் ஒன்றும் விரோதம் இல்லை. நைவ விருத்தியதே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நிஷ்காம உபாசனாத் முக்தி தாபனீயே சமீரிதா பிரம்மலோகா சகாமஸ்ய சைத்ய பிரஷ்னே சமீரிதா. இத நல்லா புரிஞ்சுக்கணும்னா இதுல கிளாரிட்டி உங்களுக்கு வரல. சத்திய முக்தி இல்லையா, கிரம முக்தி அப்படின்றது நம்ம தான் சொன்னோம். இது கிளியராவே சைத்திய பிரச்சனத்துல இது கிளியரா வந்திருக்கு. இந்த சைத்திய பிரச்சனத்துல இருக்கிறபடி நீங்க போனீங்கன்னாக்க இந்த நிஷ்காம உபாசனை பண்ணக்கூடியவர்கள் இல்லையா, அவர்களுக்கு மோட்சமானது பாபனீயத்துல சொன்ன மாதிரி பிரம்மலோகத்துல ஆசை இருக்கிறவனுக்கு சைத்திய பிரச்சனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது கிரம முக்தியை பற்றி. அப்படி இருக்கக்கூடியவன் பிரம்மலோகத்துக்கு எப்படி போறான், எந்த உபாசனையின் மூலமாக, அகார உபாசனையினால எப்படி போறான், உகார உபாசனையினால எப்படி போறான், மகார உபாசனையினால எப்படி போறான், மேல் லோகத்துக்கு போறான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றதுல ஒரு கிளியர் கட்டாவே உங்களுக்கு தெரியுது கிரமம் முக்கியம். அவன் பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மலோகத்துல இருந்து அவன் லிபரேஷனை அடைகிறான்றது ரொம்ப கிளியர் கட்டாக சைத்திய பிரச்சனத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னார். நிஷ்காம உபாசனா முக்தி, நிஷ்காம உபாசனையினால முக்தி அப்படின்னு சொன்னா என்ன முக்தி நீங்க எடுத்துக்கணும்? இப்போ கிரம முக்தி அப்படின்னு எடுத்துங்க, பிரச்சனையே இல்லை, ஒரு விரோதம் இல்லை. நிஷ்காம உபாசனா முக்தி கிரம முக்தி தாபனீயே சமீரிதா. தாபனீய உபனிஷத்துல வெகு கிளியராக எடுத்து உரைக்கப்பட்டது, உபனிஷத்தில் சொல்லப்பட்டது, ஈரிதம் சொல்லப்பட்டது, சம்யக் ஈரிதம் நன்கு சொல்லப்பட்டது. பிரம்மலோகா சகாமஸ்ய, பிரம்மலோகமானது சகாம உபாசனனுக்கு ஆசையோட பிரம்மத்தை அறிய வேண்டும் என்று யார் ஆதரிக்கப்படுகிறானோ அவனுக்கு சைத்திய பிரச்சனை சமீரிதா அப்படின்னு சொல்லிட்டு சைத்திய பிரச்சனத்துல இத பற்றிய விஷயமானது நன்றாக சொல்லிருக்கு. என்ன சொல்லிருக்கு? நீங்க நிஷ்காமனுக்கும் அதையே சொல்றீங்க, சகாமனுக்கும் அதையே சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இது எல்லாமே ஓங்கார உபாசனுக்கு தான் சொல்லியிருக்கு. ஓங்கார உபாசகம் ஓங்கார பரஞ்ச அபரஞ்ச பிரம்மா அப்படின்னு ஓங்காரத்தை சொல்லியிருக்கு. அதனால சகுண பிரம்ம உபாசனையாக இருந்தாலும் நிர்குண பிரம்ம உபாசனையாக இருந்தாலும் அவனுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே பலமானது தான் சொல்லியிருக்கு. இவனுக்கு மகா வாக்கிய உபதேசத்தோட இருக்கிறதுனால இவனுக்கு சீக்கிரமா வந்துடும் போது சகுண பிரம்ம உபாசகர்களே சில பேர் இருக்காங்க, அவர்களுக்கும் பிரம்மலோக பிராப்தியானது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிரம்மலோக பிராப்தியானது அவனுக்கு ஏற்பட்டவன அங்க போய் பிரம்மா கிட்ட போய் அவன் இதே வேதாந்தத்தை அங்க போய் படிச்சு அவனுக்கு முக்தியானது ஏற்பட போகிறது. இந்த ரெண்டு விஷயமுமே இந்த உபனிஷத் தாபனீய உபனிஷத்துலயே சொல்லியிருக்கு. இதே மாதிரியே பிரஷ்னோபனிஷத்துலயே சொல்லியிருக்கு. அது என்ன சார் சைத்திய பிரஷ்னன் அப்படின்னு கேட்டான். சைத்தியன் அப்படின்னாக்க சிவிகோத்திரத்துக்கு சேர்ந்த சத்தியகாமன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் என்ன பண்ணா சைத்தியா சத்தியகாமஹா பப்ரச்ச அப்படின்னு 5வது பிரஷ்னம். 6 சிஷ்யர்கள் போய் விப்பலாதரை போய் பார்த்தாங்க. அவர்கள் 6 சிஷ்யருக்கும் 6 கேள்வி கேட்டார்கள். அந்த 6 கேள்விக்கும் அவர் பதில் சொன்னார். அந்த 6 பேரை பிரம்மஞானிகளா அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்ட மாதிரி அந்த உபனிஷத் சொல்றது. அதுல 5வதாக இருக்கக்கூடியவன் சைத்தியன் சைத்திய சத்தியகாமஹான் பேரு. அவனுடைய பிரச்சனமானது 5வது பிரச்சனம். அவன் என்ன கேட்டான் பிப்பலாதரை பார்த்துனாக்க பிராயணாந்தம் ஓங்காரம் அவித்யாயித, ஓங்காரத்தை இருக்கிற வரைக்கும் பிராயணாந்தம் தன்னுடைய பிரயாணம் கடைசி பிரயாணம் முடிகிற வரைக்கும், பிராயணாந்தம் அப்படின்னா தன்னுடைய கடைசி பிரயாணம் முடிகிற வரைக்கும் ஓங்காரம் அபித்யாயித நல்லா உபாசனம் பண்ணு, இடைவிடாமல். நம்ம ஏற்கனவே பண்ண உபாசகனா இருந்தா அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா, இடைவிடாம உபாசனம் பண்ணணும். அவன் இடைவிடாம ஓங்காரத்தை உபாசிக்கிறானே அவன் கதமம் லோகம் ஜெயதி, அவன் எந்த லோகத்துக்கு போகிறான்? மேல எத்தனையோ லோகங்கள் கேட்ட அவன் எந்த லோகத்துக்கு போகிறான் அப்படின்னு கேட்டார். இப்ப அவன் கேட்டான் இல்லையோ, அந்த கேள்வியினுடைய பதில இப்ப சொல்ல போறார்கள். எப்படி கேட்டான்றத நம்ம புரிஞ்சுப்போம். முதல்ல புரிஞ்சுட்டாதான் இதை புரிஞ்சுக்கலாம். சைத்தியத்துல அவர் என்ன சொன்னார்? அகாரம் உகாரம் மகாரம் அப்படின்னு இருக்கு ஓங்காரம். இந்த ஓங்கார உபாசனை பண்ணுகிறானே
இவன் ரெண்டு விதமாகவும் இருக்கான். சகுன உபாசகனாகவும் இருக்கான், நிர்குண பிரம்ம உபாசகனாகவும் இருக்கான். ஏன் பரஞ்ச அபரஞ்ச பிரம்ம பராபர பிரம்ம ரூபா ஓங்காரம் உபவர்ணிதா அப்படின்னு சொல்லியிருக்கு வேதமானது. அப்படின்னா என்ன, பரபிரம்மம் இந்த ஓங்காரத்தை யார் உபாசிக்கிறானோ அது சின்ன பசங்கதான். இது பரபிரம்ம உபாசனம் அபரபிரம்ம உபாசனம் எல்லா உபாசனையும் ஒண்ணுதான். இந்த ஓங்காரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. அது பரமாகவும் இருக்கு, அபரமாகவும் இருக்கு. பரமாக இருக்கு, அபரமாக இருக்குன்னா இந்த உலகமாகவும் அதுதான் இருக்கு. இந்த உலகத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சேத்திரமாகவும் அவர் தான் இருக்கார், சேத்திரஜனாகவும் இருக்கார் என்ற ஒரு கான்செப்டை நல்லா புரிய வைக்கிறதுக்காக வந்தது ஓங்காரம். அந்த ஓங்காரம் எனக்கூடியதை அவன் என்ன பண்றான், பிரம்மமாக நினைத்து உபாசனை பண்றான். பிரம்மமாக நினைத்து உபாசனை பண்றான் அப்படின்னு சொன்னா பிரதீக உபாசனை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நிர்குண உபாசனைன்னு ஒண்ணு இருக்கு. பிரதீக உபாசனை சகுண பிரம்ம உபாசனைன்னு வச்சுக்கலாம். பிரதீகம் அப்படின்னாக்கா ஒரு ஆலம்பனம், ஒரு பிடிப்பு வேணும் அவனுக்கு உபாசனை பண்றனா. எப்படி அதை பிரிக்கிறது அப்படின்னாக்க ஓம் அப்படின்னு எழுதி அதிலேயே அவன் அந்த ஒரு எழுத்தை அந்த எழுத்தையும் அந்த நாமத்தையும் பிரம்மமா நினைச்சிட்டு உபாசனை பண்றான். அவனுக்கு ஒரு பிடிப்பு மனசுக்கு வேணும் இல்லையா, அந்த ஓங்காரமானது ஒரு பிடிப்பு வேணும். அல்பாலம்பே மகத்துவ புத்திக்கு பிரதீக உபாசனா. இது சின்னதான ஒரு சாதி கிராமத்துல மகாவிஷ்ணுன்னு நினைச்சிட்டு உபாசனை பண்ணி நம்ம பூஜை பண்ணிட்டு அதுக்கு பிரதீக உபாசனை அப்படின்றது. அந்த விஷ்ணு இது நம்ம எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள தெரியும். இது கண்டுதான், இது சாலை கிராம கண்டுதான், இது நேபாளில கிடைச்சதுதான், எங்கேயோ கிடைச்சது. அது கண்டகி வரதான தெரியும். அது சிவன்ல பானலிங்கத்துல சிவ உபாசனை பண்றோம், நல்லா தெரியும் இதுதான். நம்ம ஸ்ரீசக்கரத்துல அம்பாவை உபாசனை பண்றோம். ஸ்ரீசக்கரம் யாரோ பண்ணது கோல்டுல போய் அவன் கோலெல்லாம் போட்டாங்க தெரியும், அது மெட்டல் தான் அது. ஆனா நம்ம என்ன அதை பாக்குறோம், அந்த மெட்டலாவே பாக்குறது இல்லை, அது அம்பாவை பார்த்து பண்றோம். அல்ப ஆலம்பே மகத்துவ புத்தி, மகத்துவமான ஒரு புத்தி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஓங்காரத்தை நாம பிரம்மமாக உபாசிக்கிறார்கள். அதையே சில பேர் அதுவும் இல்லாம வெறும் ஓங்கார உபாசனையே பண்ணி கொண்டிருக்கிறதுனால இந்த ஓங்கார உபாசனையை தான் நிர்குண பிரம்ம உபாசனைக்கும் சகல பிரம்ம உபாசனைக்கும் பிராயேன இதுதான் மனசுல வச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம எங்கெல்லாம் உபாசனைன்னு சொன்னோமோ அது நிர்குணம் சகலம்ன்ற வேதங்கள் வரும்போதெல்லாம் நமக்கு இந்த ஓங்காரத்தை நினைச்சுக்கணும். ஓங்காரத்தை பத்தி உபாசனையை பத்தி பிராயணாந்தம் அவன் ஒரு நிமிஷம் கூட விடாம லைஃப்ல அவன் பண்ணிக்கொண்டே இருக்கிறவனுடைய கதி என்ன, எந்த லோகத்துக்கு போவான் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் 3 விதமாக அவர் பதில் சொன்னார். அப்பா இத அகார பிரதானமாக உபதேசம் பண்ணானே நான் அப்படின்னாரு. இப்ப அகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஜாகிரத் அப்படின்னு புரிஞ்சுக்கணும், விழிப்பு நிலை. இண்டிவிஜுவலா இருந்தால் என்னுடைய பேக்கிங் ஸ்டேட், டோட்டலாக இருந்தால் இந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய விராட் பிரபஞ்சம், இந்த விராட் பிரபஞ்சமாக நினைச்சு உபாசனை பண்ணானே ஆனால் சந்திர சூரிய நேத்திரே அப்படின்னு இந்த உலகத்தையே ஒரு பெரிய விஸ்வரூபமாக கற்பனை பண்ணி அந்த அவருடைய விஷ்ணுவனுடைய கண்ணுதான், ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன் அப்படின்னா சொல்லி அவர் வயிற்றுக்குள்ளதான் எல்லாம் இருக்கு. அவருடைய பாதங்கள் எங்க இருக்கு, பூமியில இருக்கு. அவருடைய கிரீடம் எங்க இருக்கு, அப்படியே வியாபிச்சு மேல இருக்கக்கூடிய வானத்தை முட்டுறது அப்படின்லாம் நம்ம கூட தனியா நினைச்சு. அவருடைய கால் எங்க இருக்கு, அப்படியே பூமியில நிக்கிறது. இப்படி இருக்கக்கூடியதாக விராட்டாக உபாசனை பண்ணக்கூடிய ஸ்தூல உபாசனை அப்படின்னு பேரு. இப்படி உபாசனை பண்ணிக்கிறவனை என்ன பண்றது, இப்படி யார அகார பிரதானமாக உபாசனை பண்ணிக்கிறானோ அவனை இந்த ருக்வேதங்கள்லாம் என்ன பண்றது, மேல ஒரு உலகத்துக்கு கொடுக்கும். அவனை அந்த உலகத்துக்கு போயிட்டு அவன் என்ன பண்றான், கொஞ்ச நாள் இருக்கான். இந்த புண்ணியங்கள்லாம் ஆன உடனே அவனுடைய புண்ணியங்கள் அதுக்கு மேல போறதுக்கு இருந்ததுன்னா போறான், இல்லைன்னாக்க கீழே வந்துருவான் இப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சூக்மமாக இருக்கக்கூடிய பிரபஞ்ச இரண்டிய கர்ப்ப உபாசனையை பண்ணிக்கிறான். இப்படி பண்ணக்கூடியவர்கள் சூக்ம பிரம்மத்தை உபாசனை பண்றவர்களுக்கு அகாரத்தையும் உக்காரத்தையும் சேர்ந்து பண்ணுகிறார்கள். இன்னும் அகாரத்தையும் உக்காரத்தையும் சேர்ந்து பண்ணக்கூடிய 2 மாத்திரைகளாக, ஒரு மாத்திரையாக உபாசனை பண்ணவனுக்கு ஒரு பலன் சொல்லியிருக்கு. 2 மாத்திரையாக உபாசிக்கிறவன் அவனை என்ன பண்றதுன்னாக்க எஜுர்வேதமானது அந்தரிஷ லோகத்துக்கு அழைச்சிட்டு போறது அப்படின்னு சொல்லிடுது. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த அகாரமானது
அகாரமானது ரிக்வேதத்தை சொல்லக்கூடியதாக சப்தவிதர்வரேண்யம் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறதா. இதனுடைய பலனானது இவனுக்கு மேல் லோகத்துக்கு கூட்டு போய் இவனுக்கு புகழை சம்பாதிச்சு கொடுக்கறது அப்படின்னு இதனுடைய வியாக்கியானங்கள்ல நிறைய பண்ணியிருக்காங்க. இப்படி இரண்டாவதாக இருக்கக்கூடிய உகாரமானது எதை ரெப்ரசென்ட் பண்றது? காயத்ரின்னா வர்கோதேவசிய என்ற எஜுர்வேத மந்திரத்தை சொல்றது. இது இவனை புகர்லோகத்துக்கு வரைக்கும் ஐஷம் போகுது. இவன் பூலோகத்துல சௌக்கியமா அவன் இருக்கான், புகழோட இருக்கான், இங்கேயே இருக்கான், மேல வரைக்கும் கொஞ்சம் அப்படி மிதலோகம் வரைக்கும் போறான், தெரிந்து வந்துடலாம். இதுக்கப்புறம் புகர்லோகம் மேல இருக்கக்கூடிய லோகத்துக்கு போறான். அங்க போய் நல்லா அந்த சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு புண்ணியமானது க்ஷீணமான உடனே அவன் திரும்பி வருகிறான் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த. இது ரெண்டு இல்லாம மூணாவது உபாசனை ஒண்ணு இருக்கு. இது மூணுத்தையும் சேர்ந்து உபாசனை பண்றோம். யோன சொல்லக்கூடிய இந்த மந்திரத்துல பண்ற சாமவேதத்தை பண்றவன் என்ன பண்றாருன்னா, இவனை ஞானபரமாக கூப்பிட்டு மேல போயிடுறான். இவனுக்கு ஞானபரமா மேல கூப்பிட்டு போறான்னாக்க மூணு உபாசனைய மூணு அக்ஷரத்தையும் சேர்த்து உபாசனை திருமாத்திரையாக இவன் ஓங்கார உபாசனை பண்றவன். இவன் நேர இவன் பிரம்மலோகத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிருக்கு. இதையும் விட துரியமாக இருக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்கு இல்லையா, அந்த துரிய நிலையும் அவன் போய் அங்க போய் அடைகிறான் அப்படின்னு அங்க சொல்லிருக்கு. அவன் என்ன பண்றான், அங்கேயே முக்தி. இப்போ இதுல என்ன பிரச்சனை நமக்கு வந்ததுன்னா, மூணு சேர்ந்து உபாசனை பண்றான். சகுன பிரம்ம உபாசகன் தான் அவன். அவனுக்கும் இங்க மேல போறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. அங்கேயே நிர்குண உபாசனையா பண்ணவனுக்கு நேர இங்கேயே மகா வாக்கிய உபதேசம் தான் இல்ல, அங்க போன உடனே அவனுக்கு கிடைக்கிறது. இந்த சகுன பிரம்ம உபாசகனுக்கு அங்க போய் பாடங்கள் நடத்தி ஞானத்தினாலதான் முக்தி கிடைக்கிறது. எப்படி இருந்தாலும் கிரமேண இவனுக்கு முக்தி வருது. கிரமேண முக்தி வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆர்டர் தான் வரும். என்ன ஆர்டர்? அது ஞானம் நடுவுல போட்டுக்கலாம். ஞானாதேவ கைவல்யம் இப்படி வருகிறது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பிரஷ்னோபனிஷத்தானது கிளியர் கட்டாக சொல்லிருக்கு இல்லையா? அந்த விஷயத்தை இப்ப சொல்றாரு. இப்போ இங்க என்ன சொல்றாரு பாருங்க. உபாஸ்தே திரிமாத்ரேன பிரம்மலோகே சனீயதே அப்படின்னாரு. தஸ்மாத் ஜீவகணாத் பரம் புருஷம் ஈக்ஷதே திரிமாத்திரேன மூணு மாத்திரையுமாக சேர்ந்து யார் பிரணவத்தை பிரம்மமாக உபாசிக்கிறானோ, திரிமாத்திரேன யஹா யார் ஒருவன் மூணு மாத்திரேன அகார உகார மகாரம் பூர்ணமாக பிரணவம் பிரணம் ஓம் 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 ஓம்னு யார் ஒருவன் உபாசிக்கிறானோ, சகுணமாக உபாசிக்கிறானோ, பிரதீகமாக உபாசிக்கிறானோ, அவன் பிரம்மலோகே நீயதே அவன் பிரம்மலோகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறான் அப்படின்னு சொல்லி உபனிஷத் சொல்றது. நமக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் எப்படி சார் தெரியும் கேட்கக்கூடாது. சொன்னா அப்படி கேட்டுக்கணும். ஏன்னா உபனிஷத்து யாரும் பார்க்கலையே. இந்த தேவதைகள்லாம் அவன் ஒரு மாத்திரையா இந்த விராட் உபாசகனை ரிக்வேத தேவதைகள்லாம் கைய பிடிச்சி கூட்டு போறான். அவனை எஜுர்வேத தேவதைகள்லாம் கூட்டும் போறது, இந்த மூணாம் படிச்சவன சாம தேவதைகள்லாம் கூட்டிட்டு அவனை பிரம்மலோகத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறது. பிரம்மலோகம் அங்க போய் ஜீவகணாத்து அவன் அங்க போய் இந்த ஜீவ சமஷ்டிகளை இந்த இரண்ய கர்ப்பரை அப்படின்னு அர்த்தம். இந்த இரண்ய கர்ப்பரை விட வேறானதாக மேலாக இருக்கக்கூடிய அவர்கிட்ட படிச்சு அவரை விட மேலானதாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை அடைகிறான். அந்த புருஷரை பரபிரம்மத்தை அந்த பிரம்மத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? ஈக்ஷதே அங்க போய் அறிகிறான். அப்படின்றத ஈக்ஷதே பார்க்கிறான். அவன் உண்மையான பார்ப்பனனாக ஆகிறான். எதை பார்க்கிறான்? அந்த பிரம்மத்தை அங்க பார்க்கிறான். பிரம்மத்தை பார்த்த பிறகு அவனுக்கு அங்கே முக்தியானது ஏற்படுகிறது. அவன் அங்கேயே கிரம முக்தியை அடைகிறான். துரிய நிலையமாக அடங்காத ஒரு சுகத்தை கிரம முக்தியை அவன் அங்கே அடைந்து விடுகிறான் அப்படின்னு கிளியர் கட்டா பிரஷ்னோபனிஷத்துல சொல்லிருக்கு. சரி, இப்ப நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சகுன பிரம்மனும் அங்க போறான்,
இருக்கிறது. அவர்கள் அங்க கல்பத்தினுடைய முடிவு வரைக்கும் அங்கேயே இருந்து கொண்டு அவர்கள் முக்தர்களாக நோவே இவர்கள் திரும்பி வருவதில்லை. எப்படி இந்த பாம்பு சட்டையை இங்க உரிச்சிட்டு போயிட்டோ அதே மாதிரி இவர்கள் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இங்கேயே விட்டுட்டு மேல போயிட்டாங்க. அவங்க திருப்பி வரவே போறதில்லை. அங்கேயிருந்து முக்கியதான் உபாசகனுக்கு அவன் திருப்பி வரப்போறது கிடையாது. என்னதான் சொன்னாலும் தீட்சிதனாக இருக்கக்கூடியவன் அங்க உபாசகன் அங்க போன உடனே இங்க வேதாந்தம் படிச்சுட்டு இருந்தானே. ஆனால் ரொம்ப சீக்கிரத்துல இங்கேயே வருவான், இல்ல அடுத்த ஜென்மால வருவான், இல்ல ட்ரைனிங் பீச் அங்க போவான். அங்க போனாலும் அவனுக்கு நிச்சயமா வேதாந்தத்தினால முக்தியானது கிடைச்சிடும் அப்படின்றதுனால அது ரொம்ப வசதியா சொல்லிருக்கு. இது கிரம முக்தி பழக்கமாக சொல்லிருக்கு இல்லையா? அப்படின்றதுக்கு எப்படி ப்ரூஃப் என்ன அப்படின்னாக்க பிரஷ்னோபனிஷத்துல 5வது பிரச்சனை தான் நமக்கு ப்ரூஃப் அப்படின்னு. அது மாத்திரம் ப்ரூஃப் இருந்தா போதாது. எதுவா இருந்தாலும் சாஸ்திர விசாரத்தோட புரிஞ்சு கொண்டாதான் மனசுல ஒரு கிளேசமானது போகுங்க. ஏன்னா இந்த இன்டர்பிரேஷன் ஆஃப் உபனிஷத்துலாம் ரொம்ப தகராறு இல்லையா? அதனால வியாசர் இது எல்லாத்தையும் ஜப்பனம் மாறியா கட்டுவாரு. அங்க கொஞ்சம் நல்லாவே விசாரம் பண்ணிருப்பாரு. அப்படி சில பேருக்கு நம்பிக்கை பரிபூர்ணமா இருக்கு. வேதம் என்ன சொல்லிச்சுன்னா அது கரெக்டா தான் புரிய வைக்கும்னு நம்பிக்கை இருக்கும். அதுதான் கரெக்ட். ஆனாலும் சில பேருக்கு இந்த கொஸ்டினிங் மைண்ட் இருந்ததுன்னா அவளை சாட்டிஸ்பை பண்றதுக்காக வித்யாரண்ய சுவாமிகள் சொன்னார். இப்படி நினைக்கிறவன் யாராவது இருந்தா சூத்திர பாஷ்யத்திலேயே இது கிளியராகவே சொல்லி இருக்குப்பா. இது இந்த விஷயங்கள்லாம் இந்த சகுன பிரம்மமா இருந்தாலும் நிர்குல பிரம்ம உபாசகனா இருந்தாலும் 2 பேருமே பிரம்மலோகத்துக்கு போறாங்க. 2 பேருமே அங்க போய் பிரம்மத்தை அறிந்து கொண்டு அதற்கு பிறகுதான் 2 பேர் முக்தி வருகிறார்கள் அப்படின்னு சொல்றதுல ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஓங்காரமானது பரமாகவும் இருக்கு அபரமாகவும் இருக்கிறதுனால இந்த சந்தேகம் உனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஸ்ருதியினுடைய சப்போர்ட் ஆனது இருக்கு. அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வித்யாரண்யர் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்தாருப்பா அப்படின்னு சொல்ற. அப்ரதீகாதிகரணே தத்ரது ஞாயஈரிதா பிரம்மலோக பலம் தஸ்மாத் சகாமஸ்ய இதி வர்ணிதம் அப்படின்னு. நமக்கு டவுட் வந்ததுக்கு காரணம் நிஷ்காமம் பண்றவனுக்கும் கிரம முக்தின்றீங்க, சகாமம் இருக்கிறவனுக்கும் வரலாம் போவா வந்தா என்ன உமக்கு என்ன உபனிஷத் சொல்றதே. அதனால உபாசகனுக்கு எப்படி இருந்தாலும் நல்ல கதிதான் அப்படின்னு சொன்னா என்ன தப்பு இருக்க இல்லையா? அப்படின்னு நமக்கு எது பலம் ஸ்ருதி சொல்றத அது பார்த்தா அதை யார் கன்ஃபார்ம் பண்றது? யாதாச்சாரியா கன்ஃபார்ம் தான். எப்படி கன்ஃபார்ம் பண்ண? அப்ரதீக அதிகரணே அப்படின்னு 3வது சாப்டர்ல 4வது அத்தியாயத்துல பலாத்தியாயத்துல 3வது பாதத்துல இல்ல அப்ரதீக ஆலம்பனம் அப்படின்னு அப்ரதீக ஆலம்பனாதிகரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்ரதீக ஆலம்பனாதிகரணம். பிரதீகம் அப்படின்னு என்ன சொன்ன? அல்ப விஷய மகத்துவ புத்தி. சின்ன கல்லுல போய் ஒரு நர்மதா ரிவர்ல இருந்து எடுத்து கொண்டு வந்த கல்ல போய் வச்சு அதுக்கு பீடங்கள்லாம் வச்சு அதுக்கு டெய்லி பிஸ்கட்டை போட்டு 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 அதை சிவனாக்கி அந்த சிவனாகவே அதை பாவித்து அவர் எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் எல்லாருக்குமே பிரம்மம் இருக்காருன்னாக்கா அதன் முதல்ல பிரம்மம் இல்லாம போவாங்க ஒரு நினைப்பெல்லாம் இவனுக்கு படிப்பின் மூலமாக அது எல்லா விதமாக கொடுக்கறது. இதுக்கு பேரு பிரதீக உபாசனம். சாலிக்கிராமே விஷ்ணு புத்தி அப்படின்னு பேரு. ஸ்ரீசக்கரே அம்பாள் புத்தி, வானலிங்கத்துல சிவ புத்தி கொடுக்கக்கூடியது உபாசனை பண்றது. இதுக்கு பேரு பிரதீக உபாசனை அப்படின்னு பேரு. இந்த பிரதீக உபாசனைக்கு ஒரு ஆலம்பனம் ரொம்ப அவசியம். அந்த ஆலம்பனம் வடிவமாக இருக்கலாம், நாமமாகவும் இருக்கலாம். ஓங்காரத்தை நாம மாத்திரன்னு தான் எல்லாரும் உபாசனை பண்ண முடியும். திருக்குண உபாசனை சகுன உபாசனை 2 பேருக்குமே ஒரு பிடிப்பு வேணுங்க. ஓம் அப்படின்றது வேணுங்க. ஒருத்தருக்கு கொஞ்ச நாள் வரலன்னாக்கா ஓம்னு எழுதி வச்சு லைட் வச்சு ராமகிருஷ்ணா மிஷன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மெடிடேஷன் ஹாலுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க சின்னதா ஒரு பச்சையா ஒரு லைட் இல்ல ப்ளூவா ஒரு லைட் ஓம்னு எழுதிடும். அவ்வளவுதான் இருக்கும். அங்க போய் அப்படியே உட்கார்ந்தீங்கன்னா உங்க மனசு இப்படி அந்த ஓங்காரத்தை பார்த்து கொண்டு நாம நிற்கலாம். இப்படி ஒரு உபாசனை பண்ணலாம். அந்த ஓங்காரத்திலேயே அது ஸ்தூலமாக இருக்க மாதிரி நினைச்சு விராட்டை நினைத்து அப்படியே உபாசனை பண்ணலாம். இல்ல விராட்டுக்கு மேலேயா இருக்கக்கூடியதான சூட்சமான இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ருதி வாக்கியங்களை எல்லாம் மனசுல வச்சுட்டு அதை உட்கார உபாசனையாக பண்ணலாம். இல்ல 3த்தையும் சேர்ந்து கொண்டு நிர்குண பிரம்ம உபாசனையாகவும் பண்ணலாம். இப்படி இல்லை இந்த ஆலம்பனமே எனக்கு தேவையில்லை, என்னுடைய லெவல் கொஞ்சம் வேற அப்படின்னா அது அப்படி இப்படியே நாம மாத்திரம் 21,600 தடவை எல்லா மந்திரங்களோட
உபாசகர்கள் தான், எல்லாமே சகுன உபாசகர்கள் தான், எல்லா நிர்குண உபாசகர்கள் தான். ஆனா உள்ளுக்குள்ள அதிகாரிகாரங்கள் இருக்கு. ஆகையினால எப்படி இருந்தாலும் ஓங்கார உபாசனம் பண்றவனுக்கு பிரம்ம லோக பிராப்தி அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இந்த அதிகாரணத்துல அந்த அதிகாரணத்துக்கு பேர் என்ன, அது அவசியம் இல்லை, இருந்தாலும் சும்மா அது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்ரதீக ஆலம்பனா நயதி இது பாதராயணா உபயதா அதோஷாது தத்ரதுஷ்ச அப்படின்னு சூத்திர எழுதினார். அப்ரதீக ஆலம்பனாது, பிரதீகத்தை உபாசிக்கிறவர்கள் பிரதீகத்தை அவலம்பிக்காதவர்களையும் நயதி இது பாதராயணா இந்த தேவதைகள்லாம் எடுத்துட்டு பிரம்மலோகத்துக்கு அழைச்சிட்டு போறது அப்படின்னு பாதராயணர் சொன்னார். உபயதா அதோஷாது அப்படின்னு ரெண்டு பேரும் பிரதீக உபாசகனா இருந்தாலும் அப்பிரதீக உபாசகனாக இருந்தாலும் ரெண்டு பேரையும் தான் அவர் அழைச்சிட்டு போறார். ஏன் அதோஷாது, ஒரு தோஷமும் இல்லப்பா. தத்வதுஷ்ட தத்வது நியாயன, அவர் தத்வது நியாயனாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எம் எம் வாதிஸ்மரன் பாவம் யஜதி அந்தே கலேபரம் தம் தமேவேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா. யாரு கடைசி சமயத்துல எதை நினைச்சுட்டு போறானோ அவன் அதுவாகவே போறான். ஜடபரதர் மானம் நினைச்சார், அங்க போனார். அடுத்த ஜென்மால இவர் நினைச்சார், மனு நினைச்சாரு. அடுத்த நாள் அவர் என்ன பண்ண, வாமதேவர் நினைச்சார். கர்ப்பத்திலேயே அவருக்கு வந்துட்டு இந்த பிரம்ம உபாசகர்கள்லாம் ஓங்கார உபாசகர்கள்லாம் எதை நினைச்சுன்னா பிரம்மலோகத்துக்கு போறோம் நினைச்சுட்டே பண்றாங்க. அதனால அவர்கள் பிரம்மலோகத்துக்கு போகிறார்கள் அப்படின்னு சொன்னார். ஏன்னா தத்கிருத்தியா அதை நினைத்து கொண்டுதான் சன்னியாசம் எடுத்துட்டு அவர்கள் எதுக்காக பண்ணுகிறார்கள், ஒரு இங்கே ஜீவன் முக்தியாக அடைய வேண்டும், கையில் இங்கே கிரம முக்தியை அடைய வேண்டும். ரெண்டு தான் எப்படியோ முக்தி அடையணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய முக்தி அடையணும்னாக்க இந்த பிரதீகத்தை உபாசிக்கிறவர்கள் பிரம்மலோகம் போகாதா மாட்டானா அப்படின்னு சந்தேகம் இருந்தது. அதுக்கு பதில் சொன்னார் இவரு. என்ன அப்பா, இப்படி எல்லாம் வித்தியாசப்படுத்துறதுக்கான ஸ்ருதி இல்லாத காரணத்தினால் உபயதா அப்படி அதோஷாத, இதுல தோஷமே இல்லப்பா. பிரதீகத்தை உபாசிக்கிறவர்கள் பிரதீகத்தை அவலம்பிக்காதவர்கள் தான் மேல போகிறார்கள். பிரதீகத்தை அவலம்பித்தவர்கள் பிரம்மலோகம் போக மாட்டாங்க. இப்படி எல்லாம் வித்தியாசங்கள் என்று சொல்லப்படவில்லையப்பா. எல்லாமே என்ன பலமாக இருந்தாலும் அபலமாக இருந்தாலும் பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்ம உபாசகர்கள் எல்லாருமே தத்வது நியாயேன அவர்கள் பிரம்மலோகத்துக்கு செல்லுகிறார்கள். பிரம்ம உபாசகர்களாக இருந்தாலும் அவர் அங்கதான் போறார்கள், பிரதீக உபாசகர்களாக இருந்தாலும் அங்கதான் போறாங்க. உபயதா போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பிரம்ம பாவனைக்கு ஏற்ற பலன் உபாசனைக்கு சொல்லியிருக்கா. அவ எந்த பிரம்மத்தை நினைத்தாலும் சரி, அவர் பிரதீக பிரம்மத்தை நினைத்துக் கொண்டாலே ஆனால் பிரம்ம பிரதீக அவரும் பிரம்மலோகத்துக்கு போறார். நிர்குண பிரம்ம உபாசகனா இருந்தாலும் அவர் நிர்குணமான அந்த சொரூபத்தை அங்க போய் அடைகிறார். இந்த பிரம்மமாவும் மேல போனா இருக்கு, இந்த சுத்தியானது தடுக்கல அப்படின்றதுதான் அவருடைய வாதம். தத்வது நியாயேன ஈரிதா பிரம்மலோக பலம் தஸ்மாத் சகாமஸ்ய இதி வர்ணிதம். அங்கதான் கவனிக்கணும். சகாமஸ்ய இதி வர்ணிதம் அப்படின்னா பிரதீகோபாசகனன் பண்றவனுக்கு அவனுக்கும் அப்பிரதீக என்ற அதிகரணத்துல தத்கிருது நியாயில எதை தியானம் செய்கிறானோ அதுவாகவே ஆகிறான் என்ற தத்வது நியாயம். எதை தியானிக்கிறானோ அவன் அதுவாகவே ஆகிறான், எதை தியானிக்கிறானோ அவன் அதுவாகவே ஆகிறான் எனக்கூடிய நியாயத்துக்கு பேர் தத்கிருது நியாயம். அந்த தத்கிருது நியாயத்தினால சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிரம்மலோக பலம். பிரம்மலோக பலம் நிர்குண பிரம்ம உபாசகனுக்கு சகுண பிரம்ம உபாசகனுக்கு ரெண்டு பேருக்கும் பிரம்மலோக பலமானது சொல்லப்படுகிறது. தஸ்மாத் சகாமஸ்ய இது வர்ணிதம். ஆசை உள்ளவர்களுக்கு கூட சகுண பிரம்ம உபாசனை பண்ணி நாம பிரம்மலோகத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கும், ஆசையற்று நிஷ்காமனாக நிர்குண பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறவனாக இருந்தாலும் இவர்களுக்கு இங்கேயே ஞானம் வரும், இல்லைன்னா அங்க போய் ஞானம் வரும்ன்றதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால பிரம்மலோகம் பலனாக சொல்லப்பட்டது. நிர்குண பிரம்ம சாமர்த்தியா தத்ர தத்துவம் அவேக்ஷதே. நான் தானே சொன்னேன். அவர் சொல்றார் நிர்குண
உபாசி சாமர்த்தியாது நிர்குண பிரம்ம உபாசனையினுடைய சாமர்த்தியத்தினாலேயே அவன் தான் எப்ப பார்த்தாலும் அகம் பிரம்மாஸ்மி நிர்குண பிரம்மத்தை தான் அவன் பண்றான். அந்த சாமர்த்தியத்திலே அவனுக்கு அங்க போன உடனே ரொம்ப பத்திர தத்துவம் அவேட்சதே, அங்க போன உடனே அந்த தத்துவத்தை சுத்த பிரம்ம தத்துவத்தை அவேட்சத்தை அவன் பார்த்ததான் சாட்சாத்காரத்தை அடைந்து விடுகிறான். நிர்குண பிரம்மா உபாசனைக்கு ஈஸியா இருக்கு. ஆனா அவனுக்கு கிரமமுக்தி தான். அதாவது ஞானாதேவத கைவல்யத்துல ஒன்றும் விரோதமே வரல. அங்க போன உடனே அது வருது, அவ்வளவுதான். இங்கேயே அது கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தானே இங்கே வந்திருக்கும் இல்லையா? சம்மாதி பிரம்ம நியாயம் வந்திருக்கும். இல்லைன்னாலும் அவனுக்கு பிரம்மலோக பிராப்தியானது நிச்சயமா உபாசகனுக்கு இருக்கு, சந்தேகமே இல்லை. புனராவர்த்தே நியாயம், இவர்கள்லாம் இந்த 2 பேரும் திருப்பி இந்த ஊருக்கு திருப்பி வருவது என்பது கிடையாது. நியாயம் புனராவர்த்தது, இவர்கள் இங்கே வருவதில்லை. புனகா திருப்பி இந்த லோகத்துல ஒரு அம்மா வயசுல புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜகவே ஜெகனம், இவர்களுக்கு திருப்பி இந்த ஊர்ல ஒரு பர்த்தானது கிடையாது. நியாயம் புனராவர்த்தது. சரி சார், எப்பதான் சார் இவங்க போவாங்க? அங்க ஞானியாவே இருப்பாங்க. இந்த கல்பம் முடிய சொல்லி இல்லையா, ஸ்வேதவர கல்பம் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அடுத்த கல்பம் பொறுத்து அவர்கள் திருப்பி வரமாட்டாங்க. அது வரைக்கும் அங்க இருப்பாங்க. அப்படியே ஜீவன் முக்தர்களா இருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் இல்ல. கல்பாந்தே விமுச்சதே, இந்த கல்பத்தினுடைய முடிவுல அங்கிருந்தே அவர்கள் மோட்சத்தை அடைவார்களே தவிர இங்க இந்த ஊருக்கு வரமாட்டாங்க. அவ்வளவுதான் சார் அப்படின்னு. பிரணவோபாஸ்தயஸ்பிராயः நிர்குணாயேவ வேதகாः क्वचित् सगुणता युक्ता பிரணவோபாசனஸ்யஹி. இது ஒரு அருமையான ஒரு சந்தேகம் ஒண்ணு எல்லாருக்கும். சார் நீங்க தான் பிரிச்சு பேசுறீங்க, என்ன ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சகுண பிரம்மாசா உபாசனா நிர்குண 2 ஒன்றுதான். என்னமோ அதையும் போயிட்டு இது போன மாதிரி நம்மளுக்குள்ள இது இல்லாத ஒரு சந்தேகம் வந்து அவர் கிளீனா சொல்ல பாருங்க. பிரணவ உபாஸ்தயா பிராயா நிர்குணாயேவ. சாதாரணமா பாருங்க, பிரணவ உபாசனை பண்றான். பிரணவ உபாசனை என்ன அர்த்தம்? பிரணவத்துல இந்த பொருள்கள்லாம் இருக்கு. அவன் இந்த தேவதா அந்த நிலையும் தாண்டி அவன் வெறும் பீஜ மந்திரங்களை தான் உபாசிக்கிறான். ஓம் ஹரி இந்த மாதிரி உபாசனைகள் இந்த மந்திரங்களை அவனே ஆல்மோஸ்ட் நிர்குண உபாசனைக்கு தான் வந்துட்டான்றதுதான் அர்த்தம். நம்ம சொல்றோம் சும்மா பேசுறதுக்காக. சகுனஞ்சே நிர்குணஞ்சே 2 பிரம்மத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் ஓங்காரத்தினால. சாதாரணமா ஓங்கார உபாசனைன்னா நம்ம என்ன தெரிஞ்சுக்கா, எந்த ஒரு ஆலம்பனமே இல்லாம பண்றதுதான் ஓங்கார உபாசனை. அதனால அது வேதத்துல சொன்ன உபாசனை. வேதகாஹா பிரணவோபாசயா பிராயஹா நிர்குணாய. சாதாரணையா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நிர்குண பிரம்ம உபாசனை தான் சொல்லிருக்கு. சில பேர் சில இடத்துல அவங்களுக்கு அந்த உபாசனை கெடுன்றதுனால அவன் லைட்டா பாக்குறான், அவன் மனசுல நினைச்சுக்கிறான் அந்த ஓங்காரத்தை. சில சமயத்துல அப்படி நினைத்து அந்த நாமத்தையே வைத்துக் கொண்டு அந்த ஷேப்பை வைத்துக் கொண்டு இருக்கிறான். இப்படி கொச்சித்து சகுணதாபி யுக்தா. அது சில இடத்துல சகுணத்தன்மையும் உக்தா சொல்லப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆனா சாதாரணமா பிரணவ உபாசனை நீங்க என்ன பண்ணுவோம், பிராயேன நிர்குண பிரம்ம உபாசனை தான் இல்லையா அப்படின்னு சொல்ற. பிரணவ உபாசனசிய சகுணதாபி உக்தாச்ச, அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு இல்லையா. அதனாலதான் இவருக்கு சத்தியகாமருக்கு அவர் என்ன சொன்னாரு, பராபர பிரம்ம ரூபா ஓங்காரஹா உபவர்ணிதா அப்படின்னு சொன்ன இப்படி சொன்னார் அவர். அதனாலதான் அவருக்கு பிப்பலாதேன முனினா சத்திய காமாய பிரிச்சதே. சத்தியகாமருக்கு கேள்வி கேட்ட பிறகு அவருக்கு சொல்லும் போது ஓங்காரத்தை பரபிரம்ம ரூபமாகவும் அபரபிரம்ம ரூபமாகவும் தான் அவர் உபதேசம் பண்ணினார். பரபிரம்ம ரூபமாகவும் அபரபிரம்ம ரூபமாகவும் சகுண பிரம்ம ரூபமாகவும் நிர்குண பிரம்ம ரூபமாகவும் 2த்தையும் சேர்த்துதான் அவர் பதில் சொன்னார். சேர்த்துதான் அவர் பதில் சொல்லியிருக்காரு. பாருங்க, இவர் கேட்ட கேள்விக்கு அவர் ஒரே நிர்குண பிரம்ம சொல்லல, சேர்த்து சொன்னது இவ்வளவு விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல இருக்கு, இதுக்கெல்லாம் தோஷம் கிடையாதுப்பா அப்படின்றதுனால கிரமமுக்தியை பத்தி பேசுறதுக்காக இதெல்லாம் பேசினார். அது மட்டும் இல்ல, இதே விஷயம் கடோபனிஷத்துலயும் சொல்லிருக்கு. ஏததாலம் பணம் ஞாத்வா யோய திஜ்ஜசி தஸ்ய தவே அப்படின்னு. எதை விரும்பி ஒருத்தன் கிரம உபாசனை பண்றானோ வேதா எப்பதம் மாமனந்தி தபாம்சி தபானி சேத்வதந்தி எரிச்சல்தோ பிரம்மஜரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரேன பிரவீமி ஓம் இத்யேதது அப்படி
அப்படின்னு சொல்லி அந்த ஆலம்பனத்தை ஏகதாலம்பனம் கிரேட்டம் ஏகதாலம்பனம் பரம் அப்படின்னு சொல்ல போறது. கடோபநிஷத்திலையும் இதே விஷயங்களை பிரம்மலோக பிராப்தியானது சகுண பிரம்ம உபாசகனாக இருந்தாலும் ரகுண பிரம்ம ஓங்கார உபாசகனாக இருந்தாலும் நிர்குண ஓங்கார பிரம்ம உபாசகனாக இருந்தாலும் கிரமமுக்தியானது எல்லா உபநிஷத்திலையும் சொல்றதுனாலே அதனாலதான் வியாசரானவர் என்ன பண்ணாரு, அப்பிரதீக ஆலம்பனத்துல தோஷம் இல்லப்பா, எந்த ஸ்ருதியில எந்த ஒரு வித்தியாசமும் சொல்லப்படவில்லைப்பா, பிரதீக உபாசகனுக்கும் பிரம்ம உபாசகனில பேதங்களா சொல்லல, எல்லாருமே சேர்ந்துதான் பிரம்மலோகத்துக்கு போறாங்கன்னு சொல்லிருக்குப்பா அப்படின்னு அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி ஒரு வழியா இந்த டாபிக்கை கொஞ்சம் கொஞ்சமா எண்டுக்கு எடுத்துனாரு. உபாசனையை பத்தி சொல்ல வேண்டிய விஷயங்களா சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்ல போறாரு, ஆத்ம கீதை அப்படின்னு ஆத்ம புராணம் அப்படின்னு அவருடைய குரு சங்கரானந்தர் எழுதின புத்தகத்துல இருந்து அவர் ஒரு பெரிய கிரந்தம் எல்லாம் எழுதியிருக்காரு. அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை எல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் நான் சொல்றதுக்கு காரணம் என்ன, தியான தீப பிரகடனா எல்லாம் எங்க ஆச்சாரியன் அவருடைய புத்தகத்துல எழுதின விஷயங்களை தான் நான் கையாண்டிருக்கிறேன். அதுதான் எனக்கு பெரிய ப்ரூஃப். இதெல்லாம் ஏதோ என்னுடைய ஐடியா நான் சொல்ல நினைச்சுக்காதீங்க, என்னுடைய குரு இப்படிதான் சொல்லி கொடுத்தா சங்கரன். நம ஸ்ரீ சங்கரானந்த குரு பாதாம்பு ஜன்மனே அப்படின்னு சொல்லி கவிலாச மகாமோக அவர் சொன்ன இந்த விஷயத்தை சொல்ற இதை அடுத்த வாரம் பார்ப்போம் மேற்கொள்ளும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே